ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த திருநெல்வேலி நாங்குநேரியில ஒரு ஜாதி வெறி தாக்குதல் நடந்துச்சு. அதுல 2 பேர் உயிரிழந்தாங்க. அந்த பெரும்பத்து கிராமத்தை சேர்ந்தவங்க 6-7 பேருக்கு மேல அருவாள் வெட்டு. அந்த ஒரு சம்பவம் நடந்த அந்த வெட்டு பத்து கீழே விழுந்த ரத்தம் கூட காஞ்சிருக்காது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர்ல அதே மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் இடைக்காட்டூருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் ஆயுதங்களால தாக்குறாங்க. அவங்க வந்து காயப்பட்டு இப்ப சிகிச்சையில இருக்காங்க. அந்த நியூஸ் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதி வெறி தாக்குதல்னு ஒரு சைடு வருது, இன்னொரு சைடு மது போதையில குடி போதையில வந்துட்டு பார்த்தவங்கள பூரா வெட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கதை. இதுல உண்மை பொய்தான். என்ன மேட்டர் அப்படின்னா, இது நாங்குநேரியில நடந்த மாதிரியான ஜாதி வெறி தாக்குதலோ இல்ல மது போதையில வந்துட்டு அருவாள் எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்து பார்த்தவன பூரா வெட்டினாங்களோ கிடையாது. 2 கோஷ்டி மோதல் நடந்த மார்ச் 3ஆம் தேதி ஒரு 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் நடக்குது. செட்டிக்குளத்தை சேர்ந்த பாண்டியராஜுக்கும் புதுக்குளத்தை சேர்ந்த மகேஷ், இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் முத்தி போகும்போது பாண்டியராஜுக்காண்டி ராசு அப்படின்றவர் வந்து புதுக்குளத்தை சேர்ந்த ஏவன் குற்றவாளி மகேஷ்ன்றவரை கண்டிக்கிறாப்ல. இது நடந்தது மத்தியானம். அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இந்த மகேஷ்ன்றவன் அவனோட ஆளுகளை கூட்டிட்டு இடைக்காட்டூர்ல இந்த பாண்டியராஜோட தாய் மாமா வீட்டுக்கு வந்து அவரை தேடி போறான். அப்ப பாண்டியராஜன் இல்ல, ஆனா அங்க இருந்தது ராசு. இவன் தானே நம்மளை கண்டிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசுவை தாக்குறாங்க. அப்படி அவங்க தாக்கும் போது அதை தடுக்க வந்த ராசுவோட அண்ணன் தம்பி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடி விழுது. அவங்களுக்கும் காயமாகுது. அவங்களும் இப்ப சிகிச்சையில இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துல முக்கிய குற்றவாளியான மகேஷ் மற்றும் இருளப்பன் உட்பட 9 பேரை போலீஸ் தேடிட்டு வந்த நிலையில 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிச்ச 4 பேரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் நியூஸ்.